so delicious. What's the name of this dish? Uh, in Tamil, we call it Meen Korangurai, a type of rice that was made in the 1st century, even before the modern biryani was invented. This is mentioned in ancient Tamil Sangam literature called Purananur. மீன் கொழுங்குரை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். புறநானூரில் வந்து சொல்லப்பட்ட ஒரு ரெசிபி. யூஸ்வலாக சீரக சம்பா அரிசியில் பண்ணுவாங்க. நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். அது கூட வந்து நம்ம ஒரு 4லேருந்து 5 துண்டு வந்து மாங்காய், 2லேருந்து 3 துண்டு வந்து பாவக்காய், அதுக்கப்புறம் வல்லாரக்கீரை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரை கை அளவுக்கு வந்து சேர்த்துக்க போகிறோம். அது சேர்த்து கொஞ்சமாக வந்து பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச ஒரு மசாலா இருக்குது. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மொத்தமாக அது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெயில், அதே கடாயில் வந்து எண்ணெய் விட்டு நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக சின்ன வெங்காயம் வதக்கிட்டு அது கூட சீரகமும் சேர்த்து வதக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு புளித்த காரி நீர் ஆட் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம புளியை வந்து ஊற வச்சு அதையும் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா வற்ற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷு போட்டு ஃபிஷ்ஷு குக் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 70% ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த ரைஸை வந்து அப்படியே நம்ம பிரியாணிக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து மேலே லேயர் மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு குக் பண்ண விட்டுருங்க. ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா மூடி வச்சு இலை மேலே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ண நம்மளோட மீன் கொழுங்குரை ரெடி.